பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைய டே வந்து எப்படி இருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு மலரும் நினைவுகள்லாம் இருக்கு? எப்படி இந்த பிறந்தநாளை கொண்டாடுறீங்க? அதை பற்றி சொல்லுங்க. இந்த பிறந்தநாள் இந்த அளவுக்கு நான் கொண்டாடுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. காரணம் என்னென்னா, அதாவது 90வது பிறந்த நாள். அதை என் குடும்பத்தோடு கொண்டாடி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவனாகிய அதாவது முதலமைச்சர் அவர்களை என்னை பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு என்னை பார்த்துட்டு போயிருக்காருன்னா அது மாதிரி சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நான் நினச்சே பார்க்கல. அது நல்லபடியாக நடந்திருக்கு. முதலமைச்சர் எப்போ வர்றதா உங்களுக்கு தகவல் வந்தது? நான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தேன். என்ன பத்திரிக்கை? தந்தி பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது நான் எப்படியாவது முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். சந்திக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு. நான் அப்போ சொன்னபோது இவ்வளோ தமிழ்நாட்டு மக்களெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் எப்படி நம்மளை பார்ப்பாரு அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் இருந்தது. இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் தோணுச்சு. அது தந்தி பேப்பரில் சொன்னோம்னா அது நமக்கு பலிக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. அதனால் அவங்க அந்த தந்தி பேப்பரில் நான் சொன்னேன். அதை பார்த்துட்டு அவர் என்னை பார்த்துட்டு போனது எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். இதை நான் நினச்சே பார்க்கல. முதலமைச்சர் என்ன உங்ககிட்ட என்ன பேசினாரு? அவர் உங்களை சந்திச்சப்ப என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார்? அவர் என்னென்னமோ பேசினாருங்க. ஆனால் எனக்கு என்ன பேசினாருன்னே தெரியல. காரணம் அவர் முகத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நினைக்காத ஒருத்தர், நான் வருவாரான்னு நினைச்ச ஒரு பெரிய மனுஷன் எனக்கு என் முன்னாடி நிற்கிறாரு, என்கிட்ட பேசுகிறாருங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. அதனால் அவர் என்ன பேசினாருன்னே எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. அவர் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு எப்படி இருந்தது? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? எல்லாரும் ஐயோ பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலைங்க. எப்படி நீங்களே நினச்சி பாருங்க.